கீர்த்தி சுரேஷ் பெட்ரூம்ல விஜய் இருந்ததுக்கான ஆதாரம் சங்கீதா கிட்ட இருக்கு. விஜய் பெத்த பொண்ணே விஜயை காரி துப்புது அப்படின்னு ஒரு முக்கியமான பிரபலம் ஆதாரத்தோட சில தகவல்களை இப்ப பகிர்ந்திருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவுக்கு மேலே அந்த வியூ ப்ராடக்ட்னு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க. அதில் உங்களுக்கு அத்தியாவசியமாக ஏதாவது தேவைப்படுற பொருள் இருந்தால் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. விஜயினுடைய முன்னாள் மேலாளர் எஸ்ஏ சந்திரசேகருடைய மேனேஜர், அதுக்கப்புறமும் அவங்க குடும்ப பிஆர்ஓ இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் யாருன்னா பிடி செல்வகுமார். சமீபத்தில் அந்த பிடி செல்வகுமார் என்னென்னா விஜயை விட்டு வெளியில் அவர் திமுகவில் இணைஞ்சார். இது எல்லாத்தையும் தாண்டி அவர் யாருன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா, புலின்னு விஜயோட படம் ஒன்று வந்துச்சு. அந்த புலி படத்தோட ப்ரொடியூசர். அந்த படத்துக்கு பணத்தை அள்ளி இறைச்சி அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் ஆகி மன உளைச்சலுக்கு ஆளாகி நடுத்தருவுக்கு வந்த மனுஷன் தான் பிடி செல்வகுமார். இப்போ அவர் பேட்டி கொடுக்கும்போது நிறையா விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாப்புல. அப்போ சொல்லும்போது, விஜயை சுற்றி ஒரு சகுனி கூட்டம் இருக்குது. அந்த சகுனி கூட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் இருந்தவன் தான் நானும். இப்போ அந்த கூட்டத்தை விட்டு வெளியில் நான் பண்ண பாவம் எல்லாத்துக்குமே பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிராயச்சித்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நிறையா கல்யாண மண்டபம், பள்ளிக்கூடம், ஹாஸ்பிட்டலு இது எல்லாமே நான் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் என்ன ஒன்றா, விஜய் கூட சேர்ந்து நானும் பார்த்தோன்னா ஏகப்பட்ட பாவம் பண்ணியிருக்கேன். அதை நான் ஒத்துக்கிறேன். நான் நியாயப்படுத்த விரும்பலை. ஏன்னா விஜய்க்கு எல்லா பழக்கமும் இருந்தது. விஜயை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணக்கூடாதோ அந்த வேலைகள் எல்லாத்தையும் நாங்கள் பண்ணோம். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சமயத்தில் விஜய் எங்களை முழுசாக நம்பினார். நம்பின மனுஷனை காப்பாற்றுறதுக்காக அவரை அவ்வளவு தூரம் கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோன்னா ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பித்தார். அப்போ விஜயோட கேரக்டர் எப்படி, அவர் சூப்பர் ஸ்டார் மேலே உண்மையிலே மதிப்பு மரியாதை வச்சுருக்காரான்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அதெல்லாம் விஜய் பார்த்தோன்னா கட்டமைச்சுக்கிட்ட பிம்பம். விஜயை பொறுத்த வரைக்கும் தான் இந்த உலகத்தோட சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு நினப்பு. அவர் ரஜினி சாரோ அஜித் சாரோ யாரை பற்றியுமே இது பண்ண மாட்டார். ஆனால் பொறாம குணம் பயங்கரமாக இருக்கும். தன்னை சைலண்ட்டாக காமாக காட்டிக்கிற மாதிரி காட்டிக்கிறவாப்புல. ஆனால் உண்மையிலே ஒன்றா நம்பர் கிரிமினல் பார்த்தோன்னா விஜய்ங்க. இப்போ தன்னோட மனைவி அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ 2 பசங்க பார்த்தோன்னா பெற்று 27 வருஷம் அவங்க கூட வாழ்ந்துருக்காங்க. உனக்கு உண்மையான சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 7,500 கோடிக்கு மேலே இருக்குங்கிறது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கும் உனக்கு கொடுக்குறதுக்கே பார்த்தேன்னா வலிக்குதுன்னா, அப்போ அந்த பணத்தெல்லாம் நீ யாருக்கு கொடுக்க போகிறா? நான் பாவம் பண்ணதுக்கு இன்னைக்கு பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேடிட்டேன். ஆனால் விஜய், நீ அடுத்தடுத்த பாவம் இன்னும் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு அவர் பார்த்தோன்னா சாட ஆரம்பிச்சிருக்காரு. அதை தாண்டி கீர்த்தி சுரேஷ் பெட்ரூமில் விஜய் பார்த்தோன்னா, அதாவது கீர்த்தி சுரேஷ் பெட்ரூமில் விஜய் இருந்திருக்காருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு அவர் சொல்லிட்டு தெளிவாக அதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறாரு. ஏங்க, சங்கீதாவை அவர் அடிக்கடி ஃபாரினுக்கு அனுப்பி விடுறதுக்கான ரீசனே என்ன ஒன்றா, அங்கே அனுப்பி விட்டுட்டு இவருக்கு பிடிச்ச நடிகைகளை கூப்பிட்டு கும்மாளம் அடிக்கிறது, குத்தாட்டம் போடுறது, இதுதான் வேலை. அசின்கிற ஒரு நடிகை இருந்தாங்க. அந்த நடிகையை பிடிச்சி போய் அந்த நடிகைக்கு பிட்ட போட்டாங்க. அவங்க சிக்கலை. அடுத்து ஹன்சிகா மோத்துவானிக்கு பார்த்தோன்னா பிட்ட போட்டார். அதுவும் டேட்டிங் வரையும் கம்பெனி கொடுத்துச்சு. ஆனால் அதுவும் பார்த்தோன்னா சிக்கலை. அதுக்கப்புறம் த்ரிஷாவோட ரிலேஷன்ஷிப்பில் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் வந்திருக்காரு. அது எங்களுக்கு தெரியும். த்ரிஷாவும் அவர் ரகசியமாக சந்திக்கக்கூடிய இடம் எங்கெங்கே இருக்குன்னு தெரியும். ஏன், அவர் வீட்டுக்குள்ளேயே ஒரு ரகசிய பாதாள சுரங்க மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே தான் அவர் த்ரிஷாவோட பார்த்தோன்னா மனுஷன் போதையில் பார்த்தோன்னா இருப்பார். இது எல்லாத்தையும் தாண்டி மனைவி இல்லாத சமயத்தில் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு முன்னாடி கீர்த்தி சுரேஷ் பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்தப்போ தான் பெட்ரூமில் கீர்த்தி சுரேஷோட பார்த்தோன்னா இருந்திருக்காரு, வச்சுருக்காரு. இந்த பழக்கம் 1 நாள் 2 நாள் இருந்தால் பிரச்சனை இல்லை. அடிக்கடி பார்த்தோன்னா தொடர்ந்து இருக்கிறப்ப ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனைவி அவங்க வெளியில் போயிட்டு அவங்க திருப்பி உள்ளே வரும்போது கையுங்குளமாக அப்படி இந்த கோலத்தில் பார்த்துட்டாங்க. அப்படி பார்க்கும்போது எந்த மனைவிக்காக இருந்தாலும் என்ன தோணும்? அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2021 விஜய்க்கு பார்த்தோன்னா அப்படி இப்படி இருக்குது. 20லேருந்தே தெரியும், ஒரு 6-7 வருஷமாக. ஆனால் எல்லாமே பார்த்தோன்னா அவங்க கேள்விப்பட்டது, கண்ணால் எதுவும் பார்க்கல. ஆனால் கண்ணால் பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம் விஜயினுடைய ஆட்டிடியூடு, அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே முற்றிலும் பார்த்தோன்னா விகாரமாக வேற மாதிரி இருக்க ஆரம்பித்தது. அதுதான் விஜயினுடைய சுயரூபம்னு பார்த்தோன்னா தெரிய வந்தோடனே சங்கீதா விஜய்கிட்ட பேசியிருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்களே சுமூகமாக டைவர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால்
தான் அரசியல் எதிர்காலம் வந்து கருதி தன்னோட சுயநலத்துக்காக விஜய் வந்து சங்கீதாவையும் தான் பிள்ளைங்களையும் ஒரு பணைய கைதி மாதிரி வந்து வச்சிருந்தாப்புல. அதே மாதிரி த்ரிஷா கிட்ட அவர் வந்து பம்மிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்ன ஒன்றா, விஜய் பற்றின சில முக்கியமான வீடியோக்கள். ஏன் த்ரிஷாவோட விஜய் இருந்த வீடியோவே த்ரிஷா கிட்ட வந்து பார்த்தோன்னா வந்து இருக்க வச்சிருக்கு. த்ரிஷா கிட்ட எப்போ வேணாலும் வந்து என்ன வேணாலும் வந்து நடக்கலாம் அப்படிங்கிற பயத்தினால மட்டும் வந்து இல்லை, இவருக்கு உண்மையிலே த்ரிஷா மேலே ஒரு தீராத போதையும் மயக்கமும் வந்து பார்த்தோன்னா வந்திருந்தது. அதனால த்ரிஷா மேலே ஓவர் பொசசிவ் ஆகித்தான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்க விடாமல் வந்து பார்த்தோன்னா தடுத்தது எல்லா வேலையும் இவர் வந்து பார்த்துக்கிட்டதுங்க. இவரை நம்பி வந்து ஒரு கூட்டம் இருக்குது. எலெக்ஷனுக்காக ஒரு 10 பைசா செலவு பண்ண மாட்டார். இப்போ இந்த கல்யாண மண்டபம் விற்கிறது, மற்ற ப்ராப்பர்ட்டி விற்கிறது, இது எல்லாமே என்னன்னா வரக்கூடிய ஏப்ரல் 20ஆம் தேதி கோர்ட்டில் ஹியரிங் நடக்கும். அப்போ எங்கே இந்த சொத்துக்கள்லாம் வந்து தன் பேரில் வந்து இருக்குன்னு வந்து நம்ம வந்து கணக்கு காட்டினோம்னா அது எல்லாமே வந்து கையை விட்டு போயிருமாங்கிற பயமும் பீதியும் மட்டும்தான். அப்புறம் இன்னொரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சொந்த வீட்டுக்குள்ள அம்மா அப்பா பிள்ளைங்களுக்கு வந்து நீ செலவு பண்ண காசை எவனாவது வந்து பார்த்தோன்னா கடன் வந்து சொல்லுவானா? ஆனால் இவர் வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா கொடுக்குற காசவே கடன் வந்து சொல்லி இவங்களுக்குள்ள வந்து பார்த்தோன்னா அப்படி வந்து போய்கிட்டு இருக்கு வச்சுக்கிட்டு இருக்கு. விஜயை தூக்கி விடுறதுக்கு அவங்க குடும்பத்தில் இருந்த பல பேர் வந்து முயற்சி பண்ணதுனால தான் இன்னைக்கு விஜய் இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்காங்க. உச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் விஜய் எல்லாத்தையும் வந்து மறந்துட்டாரு. விஜய் அழியக்கூடிய காலம் வந்து நெருங்கிருச்சுங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா யதார்த்தமான உண்மை அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தையும் மனக்குமுறலையும் வந்து வெளிப்படுத்தியிருக்காருங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.